என்னப்பா மசாவ், அதுக்குள்ளே கிளம்பிட்டா? இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இங்கே இரு மசாவ். எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்கு. இல்லைப்பா, நான் போகணும், அம்மா திட்டுவாங்க. அட என்ன மசாவ் நீ, நான் முதல்லையே உங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டேன். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நீ வேணா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. ஓ, அப்படியா ஷின்சான்? அப்படின்னா சரி, நான் நைட்டு உன் கூடயே தங்கிக்கிறேன். இப்படி சொல்லு மசாவ், நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னப்பா ஷின்சான், எவ்வளோ நேரம்தான் டிவி பார்க்குறது? எனக்கு தூக்கமாக வருது. வா, நம்ம போய் தூங்கலாம். அட இரு மசாவ், அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. அப்புறமா நாங்கள் 2 பேரும் போய் தூங்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூவி பார்த்துட்டு இருக்கலாம். நைட்டில் யாராவது ஹாரர் மூவி பார்ப்பாங்களா ஷின்சான்? ஏன் மசாவ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நைட்டில் வந்து ஹாரர் மூவி பார்த்தா சரியாக தூக்கம் வராது. எனக்கு தூக்கம் வருது. வா ஷின்சான், நம்ம போய் தூங்கலாம். சரி மசாவ், அதான் இப்போ வந்துடுறேன். இங்கே எதுக்காக மசாவ் இப்படி கத்துனேன்? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? ஷின்சான், இப்படி தான் யாராவது சத்தம் போடாமல் வருவாங்களா? நான் உனக்காக பால் எடுத்துகிட்டு வந்தேன், இந்தா சாப்பிடு. நீ லைட்டு போடாமே வந்திருக்க, அதான் நான் உன்னை பார்த்து பயந்துட்டேன். என்ன மசாவ் நீ இன்னும் இவ்வளோ சின்ன பிள்ளையா இருக்க? இந்தா இந்த பால் சாப்பிட்டுட்டு தூங்கு, அப்போ தான் தூக்கம் நல்லா வரும். ஆ, சரி ஷின்சான், எனக்கும் ரொம்ப தூக்கமாக வருது. ஆமாம், உங்கள் அப்பா ஏன் இன்னும் வரல? அதுவா, என்னன்னு தெரியலப்பா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. நான் வேணா கால் பண்ணி பார்க்குறேன். சரி ஷின்சான், நீ கால் பண்ணி பாரு. ஆ ஆ. அட என்ன இது, காலே போக மாட்டேங்குது. சரி, மெசேஜாவது பண்ணுறேன். நெட்வொர்க்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, அதான் கால் போக மாட்டேங்குது. இங்கே சிக்னல் சரியாகவே கிடைக்கல. நான் வெளியே போய் கால் பண்ணிட்டு பார்க்குறேன். சரி மசாவ், எங்கள் அப்பா வரப்போ வரட்டும், நம்ம தூங்கலாம். சரிப்பா. சரி மசாவ், தூங்குறப்போ உனக்கு கதை கேட்குற பழக்கம் இருக்கா? இல்லைப்பா. சரி சரி, உனக்கு ஏதாவது கதை தெரிஞ்சால் சொல்லேன். எனக்கு எந்த கதையும் தெரியாது ஷின்சான், நான் தூங்குறேன். எனக்கு தூக்கமாக வருது. சரி மசாவ், தூங்கு, நானும் தூங்குறேன். புது இடமா இருக்கிறதால எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறது? எழுந்திரு ஷின்சான், எழுந்திரு ஷின்சான். என்னப்பா நீ, ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருந்தேன், இப்படி எழுப்பிட்ட? என்ன ஷின்சான், நீ இப்படி கொரட்டை விட்ற? நீ விட்ற கொரட்டை சத்தத்தில் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அட என்னப்பா நீ, நான் இப்போ கொரட்டை விடாமல் தூங்க ட்ரை பண்ணுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, தூங்கு. ஓகே ஷின்சான். என்னது, இந்த ஃபோனில் ஏதோ மெசேஜ் வந்திருக்கு போல். சரி, எடுத்து பார்க்கலாம். எங்கள் அப்பா தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்னது, அவங்க வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகுமா? சரி, தூங்கலாம் நாம. அட என்ன இது, யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இந்த நேரத்தில் யாரா இருக்கும்? ஷின்சான் அப்பா 2 மணி நேரம் கழிச்சு தானே வரேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஒரு வேளை திருடனா இருக்குமோ? ஷின்சான், சீக்கிரமா எந்திரி. ஷின்சான், யாரோ கதவு தட்டுறாங்க. என்ன மசாவ், என்ன ஆச்சு இப்போ? என்ன பிரச்சனை உனக்கு? கதவு தட்டினா போய் திறக்கணும். கதவு தட்டினா யாராவது பயப்படுவாங்களா மசாவ்? அது இல்லை ஷின்சான், உங்கள் அப்பா 2 மணி நேரம் கழிச்சு தான் வரேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓ, அப்படின்னு சொல்கிறியா மசாவ்? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கும் ரொம்ப பயமாக இருக்கு. ஒரு நிமிஷம் இரு மசாவ், அந்த திருடன் கதவை திறந்துட்டான். அவன் உள்ளே தான் வந்துட்டு இருக்கான். ஐயோ ஷின்சான், இப்போ என்ன பண்ணுறது? சரி ஷின்சான், வா சீக்கிரமாக போய் ஒளிஞ்சிக்கலாம். அப்படியா மசாவ், ஒன்றும் பயப்படாத, நம்ம போய் பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சிக்கலாம். அப்போது
திருடனால எங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. வா நம்ம சீக்கிரமாக போய் பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சிக்கலாம். சரி சின்சான், வா நம்ம சீக்கிரமாக போய் ஒளிஞ்சிக்கலாம். என்னது இது? அவன் இந்த ரூம் கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மசாவ், நீ ஒன்றும் பயப்படாத. வா நம்ம பாத்ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம். மசாவ், சத்தம் போடாத. அந்த திருடன் இந்த பாத்ரூம்குள்ளே தான் இருக்கான். சத்தம் போடாமல் இரு மசாவ். இங்கே இருக்கிறது தெரிஞ்சிட்டா அப்புறம் அந்த திருடன் நம்மளை அவ்வளோதான். சரி சின்சான், நான் சத்தம் போடல. இதுக்காக இப்போ பாம்பு போட்ட கப்பே தாங்க முடியல. தள்ளி நில்லு சின்சான். என்னப்பா இது? நான் எந்த பாம்பும் போடலை. பாம்பை நீ போட்டுட்டு என் மேலே சொல்கிறியா மசாவ்? ஓ அப்படியா? அதான் இந்த கப்பு அடிக்குது. சத்தம் போடாத சின்சான். இந்த பாத்ரூம்குள்ளே தான் அந்த திருடன் இருக்கான். நாம் இங்கே இருக்கிறது தெரிஞ்சா அவன் நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவான். ஆமாம் மசாவ், நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். அப்பாடி, இப்போ தான் வயிறு ஃப்ரீயாக இருக்குது. ஆமாம், இந்த பசங்களை எங்கே காணோம்? பெட்லேயே இல்லையே. ஷின்சான், மசாவ், 2 பேரும் எங்கப்பா போனீங்க? அப்பா, நீங்கள் தானா இது? நாங்கள் யாரோ திருடன்னு நினச்சி பயந்தே போயிட்டோம். என்னது? இவ்வளோ நேரம் நீங்கள் இங்கே தான் இருந்தீங்களா? சுத்தம். என்ன பசங்க நீங்கள்? நம்ம பாத்ரூம்குள்ளே தான் இருக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டிங்களா? அப்பா, திருடங்கிட்ட போய் நம்ம பாத்ரூம்குள்ளே இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களாப்பா? நான் தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேனே 2 மணி நேரம் கழித்து வருவேன்னு சொல்லிட்டு. நான் தான் வருவேன்னு உங்களுக்கு தெரியாதா? திருடன் வந்து கதவை திறந்துட்டு உள்ளே வருவானா? என்னப்பா நீங்கள் தான் 2 மணி நேரம் கழித்து வருவீங்கன்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்கல்ல? ஆமாம் அங்கிள். என்னது? நான் 2 மணி நேரம் கழித்து வருவேன்னு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். நான் மெசேஜ் பண்ணி 2 மணி நேரம் ஆயிடுச்சே. நீங்கள் தான் மெசேஜை தப்பாக படிச்சுட்டு யாரோ திருட வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டீங்க. இப்படியா யாராவது பண்ணுவாங்க? அது சரிப்பா, ஆனது ஆகி போயிடுச்சு. இப்போ முதல்ல இங்கேருந்து போகலாம். கப்பு தாங்கலை.